இப்படி வச்சுட்டு கடலுக்கு நல்ல வடிவா ஊற வச்சிருக்கிறோம். அப்படி என்னதான் சம்பலாரி 2 வெங்காயம் தான் வீட்டை கிடந்தது. அப்ப உண்டை வட்டி நான் உண்டு பாவம் தானே. சரி பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களை வீட்டான் நிற்கிறோம். ஏன் நிற்கிறீங்க? வேற எந்த நிற்போம் இல்லை வளர்ந்தீங்க சும்மா தானே. சும்மா நிற்பேன் என்னோட சும்மா நிற்கிறேன். நான் சும்மா இருக்கிறேன். நீங்க இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ இன்றைக்கு நாங்கள் ஒரு குக்கிங் வீடியோ தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்களை சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்கோ நாங்கள் என்ன குக்கிங் செய்ய போகிறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்கோ சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க நீங்க? மரவள்ளி கிழங்கு வச்சுக்கீங்க. ஏன் வச்சிருக்கிறீங்க? செத்தலும் வச்சுக்கீங்க. ஏன் வச்சுக்கீங்க? நான் தான் உங்களுக்கு உங்களை தெரியாம வந்து நிக்கிறீங்க. எனக்கு தெரியும். 2 வச்சுக்கீங்களா? என்னது ஏன் தெரியாத? செத்தல கேத்துல அடிச்சு போடு மூத்துல பிரட்ட போறீங்களா? அப்படி இருக்குமே. நான் பிரட்டா வடிவா இருக்குமில்ல உங்களுக்கு? வடிவா இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்டா, மரவள்ளி கிழங்கும் அரைச்ச சம்பளம், அதாவது செத்தெல்லாம் அரைச்ச சம்பல். உங்களுக்கு பிடிக்கும் போல? எனக்கு சட்டியா அதண்டா அவ்வளோ ஒரு விருப்பம். இங்கே பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். பார்ப்போம் வாங்கோ. இங்கே பாருங்க மரவள்ளி கிழங்கு. இது எத்தனை கிலோ வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். காய் சரி இஞ்சி பாருங்க. அடுத்தது செத்தல் நல்ல வடிவா ஊற வச்சிருக்கிறோம். அப்படி என்னதான் சம்பலாரி செத்தல் உடைக்கலையே, உடைச்சு 2ஆ பிச்சு காம்பெல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கோம். சரி அடுத்தது இங்கால வெங்காயமும் முள்ளியும் இவ்வளவு வந்து அந்த முழு வெங்காயம் வச்சுக்கீங்க. அது உண்டு பாவம் தனியா இருந்தது. அது பொறுக்கே இல்லையா. அப்ப 2 வெங்காயம் தான் வீட்டை கிடந்தது. அப்ப உண்டை வட்டி நான் உண்டு பாவம் தானே. சரி பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கட்டும் வச்சு விட்டேன். நான் தான் நடந்த சம்பவம். அப்படியோ? அப்ப இதோட பாவம் பார்க்க மாட்டீங்களா? இதுவும் பட்டு தானே போறீங்க. இதுவும் பட்டு தான் போறோம். இங்க பாருங்க இது என்னன்னு தெரியும். இதெல்லாம் நாங்கள் வச்சு வட்ட போறோம் இந்த காக்களை எல்லாம். அதுவும் இந்த கத்தியால 2 கத்தி வச்சுக்கீங்க. நீங்கள் வெட்டி தரனா உரிப்பேனா? அப்படியா? அப்படி என்ன வேலை முடிஞ்சிடும். அதுண்டா உண்மைதான். அதுண்டா உண்மை. ரைட். நாங்க இந்த தட்டுல வச்சு முன்னுக்கு வெட்டி காட்டி தரடா. என்ன மேவட்ற நீங்க இப்படி வச்சுட்டு கடலுக்கு நல்ல வடிவா வெட்டணும். நான் வட்டி தரல, நீங்க விடுங்க. சரி நீங்க வெட்டி தாங்கோ. நான் அடுத்து என்ன செய்வேன், நீங்க வெட்ட நான் இப்படி 2ஆ கட்ட. இங்க பாருங்க இப்படி 4 பக்கமும் லைட்டா கொத்திட்டு இப்படி நான் உரிப்பேன். ஓகே நல்ல வடிவா உரிச்சா நல்லா இருக்கு. வடிவுக்கு வைப்பீங்களோ? என்னது வடிவுக்கு வைக்க போறீங்களா? இல்ல உரிச்சு அவிச்சு சாப்பிடுவோம். எனக்கு மரவள்ளி கிழங்கு அவ்வளோ ஒரு இருக்கும். அப்படியே தான் நல்ல வடிவா ஊற்றிப்போம். என்ன செஞ்சுறேன் இங்க பாருங்க உரிச்சிட்டேன் வட்ட வடிவா. இங்க பாருங்க வட்டியாச்சு. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் சொல்லு. ரைட். இந்த கத்தி எவ்வளோ ஒரு கூர்மையான பார்த்தீங்கன்னா இதை 2 ஆக்கும். அப்பதான் நல்லா அவியும். இதாடி கொஞ்சம் போட்டீங்க. இது இங்க இப்படி இப்படி கொத்தணும். கொத்து கொத்து கொத்தோ இல்ல நீங்க கொத்திட்டாங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? கொத்தியாச்சு இப்படி வேலையை பார்த்தீங்களா? சொட்ட கூட இல்லை நீங்க. அப்படித்தான் வேலை. அப்ப என்னம்மா ஏன் வேலையை போயில சொல்லுங்க பாப்பா. இன்றைக்கு உலகம் ஃபுல்லா பவர் கட். நாட்டு நிலைமை சரியா மோசமாயிது. இன்றைக்கு ஃபுல்லா பவர் கட்டு 9 மணிலேருந்து 5 மணி மட்டும். அதனால கரண்ட் இல்லாட்டியே சந்திரனுக்கு வேலை இல்லை. என்ன செய்யறது? அப்படியான வேலையா போடும். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கவலை. நீங்க வேலையை போயில வீட்டோட இருக்க போறீங்கன்னா சந்தோஷம். இந்த அடுத்த கட்டம் என்ன நடக்க போதுன்னு ஒரு கவலை. என்ன நடக்கும்? நான் என்னன்னு சொல்றது ஏன் இப்படி எல்லாம் கேட்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு. கஷ்டமா இருக்கு சரியானது. இங்க நான் பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகே பழகி போச்சு. அப்படியே நாங்கள் எல்லாம் பொறிச்சிட்டு பார்ப்போமே. சரியா? அப்போ நான் வைக்கல பயமா தானே. நாங்கள் இனி இந்த கிழங்க நல்ல வடிவா அவிக்க வைப்போம். ஓகே ஓகே. இங்க பாருங்க என்ன முதல் போட மெதுவா போறீங்க. அப்புறம் பறக்குற மாதிரி எல்லாம் போடுறீங்க. சரி கொஞ்சம் உப்பாடுங்க. அடுத்தது நான் அப்படியே கொட்டுங்க. காணாத. சரி நாங்கள் இனி தேவையான உப்பும் போட்டோம்.
நல்ல வடிவா இது அவிகட்டம். ஓகே, அப்புறம் இஞ்சால வாங்கோ. இது அவிகட்டம் ஒரு பக்கம். நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோமா, சம்பல் செய்ய போறோம். ஓகே, நாங்கள் இனிமேல் சம்பல் போய் செய்ய பார்ப்போம். இல்ல நரம்பு இருக்கு. அப்படி எங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நாங்கள் என்ன செஞ்சு நாங்களா சட்டிக்குள்ள தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டோம். பாக்க தெரியும் ஆவி வருது. ஒரு கசம் நம்ம வச்சு பாருங்க. இல்ல உங்க கை தானே பச்சா சுடாத. இல்ல சுடுங்க. சரியா, அப்ப நான் வைக்கல பயமா தானே. நாங்க இனி இந்த கிழங்க நல்ல வடிவா அவிக்க வைப்போம். ஓகே ஓகே, இங்க பாருங்க. இல்ல முதல் போட மெதுவா போறீங்க, அப்புறம் பறக்குற மாதிரி எல்லாம் போடுறீங்க. சரி, கொஞ்சம் உப்பாடுங்க. அடுத்தது நான் அப்படியே கோட்டுங்க காணாத. சரி, நாங்க இனி தேவையான அளவு உப்பும் போட்டோம். நல்ல வடிவா இது அவிகட்டம். ஓகே, அப்புறம் இஞ்சால வாங்கோ. இது அவிகட்டம் ஒரு பக்கம். நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோமா, சம்பல் செய்ய போறோம். ஓகே, நாங்கள் இனிமேல் சம்பல் போய் செய்ய. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு திட்டுறதுக்கு வந்து கிடக்குறாங்க. ஏன் வந்து நீங்கள் சாப்பாடு திட்ட? உங்களுக்கு தான் ஆசை செத்தல் செஞ்சிருக்கீங்க. அதானே ஏன் வந்த நீங்கள்? நாங்க இந்த இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கைந்தண்ணா விட்டா நிக்கிறோம். என்ன சொன்னேன், ஏன் இங்க வந்து நீங்கள்? கைந்தண்ணா பாப்பம் வேற இல்ல. நாங்க இங்க பாருங்க, இந்த அம்மியை பார்த்தாலும் தெரியும். நாங்க இந்த அம்மியில தான் சம்பல் அரைக்க போறோம். அதான் நாங்க சொல்லவே இல்லை இவ்வளவு நேரமே. அம்மியில அரைச்சி வச்ச சம்பல் இன்றைக்கு போட போறீங்க. செத்தல் போட்டு அரைப்போமே. எனக்கு அரைக்க தெரியும். தடவை அரைப்பேன். ரைட்டோ, செத்தலை பார்க்க பயமா இருக்கு. ரைட், இங்க பாருங்க செத்தல் நல்ல வடிவா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம். உண்மையாவே எனக்கு சம்பல் அரைக்க சத்தியமா தெரியாது. இந்த இதுதான் அரைக்கு பாருங்க. இந்த வடிவ அரைக்கிறேன். அரைப்படுது. நானும் அரைக்கிறேன் தான். சரி, அப்படி எப்படின்னா என் திறமைய கண்டு வியக்குறீங்களோ? அப்படித்தான் திறமை. அம்மியில இல்ல அரைக்கணும். இந்த காலத்துல யாராச்சும் அம்மியில அரைச்சு பாத்துருக்கீங்களா? ஆனா இதுதானே எங்களோட பாரம்பரியம். நான் பாக்கல அதானே. நானும் ஒரு வித்தியாசம் தானே. இப்ப கொஞ்சமா அப்படித்தான் கொஞ்சம் பயமாங்கடாது. செத்தல் எல்லாம் கீழே விழுந்துருமோ அரைக்கிறப்பாங்க. அப்படிதாங்கடாது. செந்திர நீங்களும் அப்படி அரைப்பீங்களோ? இல்ல அரைச்சு பாக்குறேன்னா பிரச்சனை இல்லை. தரலாமாங்க நானே அரைக்கிறேன். இந்த தேவையில்லை அவையில அவையெல்லாம் அதுதான். ஆனா அம்மியில எல்லாரும் அரைக்கலாம். யோசிக்க நாங்க அரைக்கிறோம். இப்படி ஏறல வடி வார்த்தை. வெங்காயம் இல்ல வெங்காயம் போடணும். இப்பயே தெரியுமா உங்களுக்கு இது? ஆனா உண்மையா நல்லா இருக்கு தெரியுமா? அப்படி யாரைக்கே என்ன சொல்றேன், பார்க்க வடிவா இருக்கு இல்ல? அம்மியில அரைச்சி வச்ச சம்பல் ஒன்று செய்ய போறோம். நல்ல சம்பல் நல்ல சம்பல் அங்கட. ஓகே, அப்புறம் இப்படியே நல்ல வடிவா அரைப்பீங்களா? இந்தாங்க வாங்க. சரிங்க, பாருங்கோ. அடுத்த கட்டம் செந்துரை ஸ்டார்ட். வெங்காயம் போடட்டா கொஞ்சம்? நான் போடுறேண்ணா. நல்ல வடி வேற இங்க செந்துறேனப்பா. நல்லா இருக்கு. செந்துரை நரைக்கிறது நாய்க்குட்டிகளுக்கு இப்படித்தான் நல்ல வடிவா. அடுத்த உப்பு உள்ளி எல்லாம் போடுவோம். ஓகே, எல்லாம் போட்டு நாங்க நல்ல வடிவா அரைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்க. பாருங்க இப்படி அரைக்கிற மண்டு. இப்படியே நல்ல வடிவா அரைங்க செந்துரை. அதான வீடு. குறுங்க வாரன் நீங்க அரைக்கிற பார்த்தா எல்லாம் கீழே விழ போது போல இருக்கு. அதுதான் நாங்க அப்படி நல்லா அரைச்சிட்டு பாப்போம். அப்ப அரைச்சிட்டு பாப்போம். சரி, இங்க பாருங்க நல்ல வடிவா கிழங்க அவிஞ்சு வந்துட்டு இல்லை செந்துரு. இங்க பாருங்க நாங்கள் நீ கிழங்க நல்ல வடிவா எடுப்போம் இந்த வேய்க்க. அடுத்த சம்பளையும் பாருங்க என்ன வடிவா இருக்கு. அந்த சம்பளம் சேர்ந்து நாங்கள் காட்டுங்க இருக்கோம். நாங்கள் அரைச்சி எல்லா புளியெல்லாம் விட்டு எடுத்துக்கொண்டு வந்துட்டோம்.
முழு வாழை இலையும் உண்டு வெட்டி வச்சுக்கோ. வாழையிலையும் வட்டி வச்சிருக்கோம். ரைட், கிளம்பி நல்ல வடிவாக விரிச்சிட்டு நாங்கள் இனி வாழை இலையில வச்சு சாப்பிட போகிறோம். உங்களை கிழங்கு அந்த வடிவே இருக்க போட்டு காட்டுவோமே. வடிவா இருக்குமேலோ. தானே வைக்கும் போனது. ஓகே, ரிங்கால இருக்கட்டும். ரைட், இனிமே நாங்கள் சாப்பிட பார்ப்போம். சாப்பிட வர்ற அருகதையும் காட்டும். வாங்க அப்ப சாப்பிடுவோம் நாங்கள். வாங்க, இந்த கிழமை நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கோ. நாங்கள் இன்னைக்கு கிழங்கு சாப்பிடுவோம். அப்ப செந்திரன் போடட்டா உங்களுக்கு? அவரு தானே பெரிய கிழங்கு. இது செந்திரனுக்கு. சந்தோஷத்துக்கு பெரிய கிழங்காமா சந்தோஷத்துக்கு அவிஞ்சதா கொடுப்போமா? இது சந்தோஷத்துக்கு. பல்லிலையோ? இது எனக்கு. இது செந்திரன். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த சாப்பிட்டுக்க. இல்லை இல்லை, இப்படி வச்சு பார்க்க மாட்டேங்க. ஓகே, சம்பளம் வைக்கட்டா? கூட வைக்கங்க. ஏன் கணக்கியாக வைக்கட்டேன். உரைப்பு. அவர் கொஞ்சம் உரைப்பு சாப்பிடுவாரு தானே. ஓகே, இங்கே பாருங்க உங்களோட மரவள்ளிக்கிழங்கு என்ன வடிவ என்ன வடிவா இருக்குன்னு பார்த்தீங்களோ? சரி, சாப்பிடு பாருங்க. நீங்கள் சாப்பிடு பாருங்க. இருந்தாலே தான் நான் பார்ப்போம். சாப்பிடு, பரவாயில்ல. சட்டியா பயப்படுற? குறைப்பில் இருக்கு எல்லாருக்கும். உரைப்பு இல்லையோ? நம்ம திண்டா தானே உரைப்பு தெரியுது. தொட்டு எடுக்கிறீங்க. நல்லா இருக்கு. என்ன வேற லெவல் நல்லா. ஆனால் சரியா சுடுவது சுடச்சுட நான் சாப்பிட்றேன். நான் சுட்டிக்கு அழகு சுடுவது. ஆனால் சாப்பிட சாப்பிட உண்மையாக வேற லெவலில் இருக்கு. நான் சேர்ந்துறேன். இங்கே பாருங்க. சாப்பிட்றேன். இருந்தால் என்ன மாதிரி இருக்குது? எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்க. நல்லா இருக்கும். பார்க்க தெரியுது நல்லா இருக்கும். இல்லையே ஒன்று சாப்பிட்றதுல தெரியுது. சரி, அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிப்போம்மா. ஓ சரி, நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இது இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.